हे गाइस, मेरा नाम अजय है मेरा नाम हरभजन सिंह। और आज हम रिएक्ट कर रहे हैं ऑन अ न्यू मूवी दैट इज टूरिस्ट फैमिली। चलिए देखते हैं। वल्लभतुराई, श्रीलंका। chaos है। रामेश्वर अरे தர்மதாஸ், இது எங்க குடும்பம். நாங்கள் எங்கிருந்து வரோம்? எதுக்கு வேணும்னு வரையில சார்? வேணும் சொல்லுவோம். இதுங்கள குடும்பமா மீன் பிடிச்சிருக்கும் போது வழிமாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுவோம். விசர மாதிரி கதைச்சு கொண்டுதான் குடிய வச்சு சுற்றுவாங்க. வர வாடா. இங்க வந்து எங்க போகாதீங்க. இந்த மச்சான் பிரயாஸ்க்கு தான் சார் தெரியும். அவன் தான் இடம் பார்த்து வச்சிருக்கான். பிரகாஷா? ஓம் சார். அவன் எங்க இருக்கான்? கரைக்கு வந்த உடனே குப்பை கொட்டாதீங்கன்னு போட பக்கத்தில் நிற்பேன்னு சொன்னான் சார். எந்திரி சார், எந்திரி. முன்னாடி போ. எங்க அவன்? இங்கதான் நீங்களுக்காக வெயிட் பண்ணணும்னு சொன்னான். ஆனா இன்னும் அவங்கள பார்த்த உடனே ஓடி போய் போனேன் நினைக்கிறேன். அவங்க வேற நல்ல கொண்டா இருப்பான். அவ்வளவு சீக்கிரம் ஓடவும் முடியாது. ஒரு நாள் ஒரே இடத்துல தான் ஓடுவான். அநேகமா இங்கதான் நீ எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க தான் நினைக்கிறியா? உன்னதான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். मुझे भी फंसा दिया। ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும், விலைவாசி எல்லாமே இருக்கு. கடனும் ரொம்ப அதிகமாயிட்டு. உங்க சகோதரனை நான் வச்சுக்கொண்டு உதவி பண்ணலாம். என்ன செய்யுங்க? என்ன செய்யணும்டா? விளங்க, உங்களை காப்பாற்ற தான் அவர்கிட்ட கதைச்சிட்டு இருக்கேன். காப்பாற்றப்பட்ட நினைச்சுதான் நீங்க எங்களுக்கு கூட்டிக் கொண்டு வந்து கேட்க கூடாது. வேற என்ன செய்ய வேணும்னு சொல்றேன். அதே எனக்கு என்ன நேரம் இருந்தது? நீங்க எங்களை வேக வேக எடுத்துட்டு வந்துட்டீங்க. இங்க பாரு, உன்னால உதவி செய்ய முடிஞ்சா மட்டும் பேசு. இல்லையா உன்ன மாதிரி எதை பத்தி யோசிக்காம என்னால இருக்க முடியாது. எனக்கு என் குடும்பம் முக்கியம். அப்பா அடுத்தவங்க கால பிடிக்கிறது எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்கும். இதெல்லாம் பண்ணி கடைசியில எங்களை வேணாங்க. இந்த சாபம் உங்களுக்கு அடி மேல அடியா வைத்துக்கிட்டே இருக்கு. சாபம்னா காலம் இருக்கு சார். कुत्ता भी लेके இவங்க பேரு
வேண்டிய யோசிக்கிறீங்களோ அதனாலதான் உங்கள்ட்ட தாரேன்னு சொல்றேன். புரியல. நீங்கள் எப்படி எங்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவீங்க தானே? ஆமா. எங்க ஊர்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு மூன்றுல சாப்பாடு கிடையாது. அப்ப எங்க அப்பாவுக்கு பசிச்சாலும் நாங்க சாப்பிட மாட்டோம். அவரோட சாப்பாடு எங்க வீடு கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்களுக்கு பசிக்கும் போது ஜெனி சாப்பிட மாட்டோம். எங்க சோற ஜெனிகிட்ட கொடுக்க முடியாதானே? அட்லீஸ்ட் உங்க கூட இருந்தாலாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே? நான் இதுக்கு சாப்பாடு போடுவேன், நீ எப்படி நம்புற? இந்த வண்டியில இருக்கும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க தானே? ஆமா, அதுக்கு உங்க பின்ன தெரியாத ஆள்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டேன் நீங்க. அதே முன்ன பின்ன தெரியாத நாய்கிட்ட பெடி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா என்ன? क्यूट पपी है। अरे बच्चा और शाना है मस्त। உன் பேர் என்ன? ஆகாஷ். आकाश என் பையன் பேர் ஆகாஷ். அவனுக்கு பேச்சு வராது. அதுக்கும் பேச்சு இருந்துச்சுன்னா இதோ. நாங்க உங்களை பார்க்கல, நீங்களும் உங்களை பார்க்கல. ओ புரியுதா? ஆகாஷ் ஜெனியை விட்டு பண்ண ஏய், எங்க இருந்து நான் எடுத்தேன்? हाँ நான் அந்த பேக் எடுக்க போனது அங்கதான் இல்ல பார்த்தேன். உடனே பேக்ல கூட எடுத்து வந்துட்டேன். ஆகாஷ் என்ன சொல்றான்? ஆகாஷ் சொன்னா பையா ஆகாஷ் பத்திரிக்கை நீ ஜெனியை குக் பண்ணவே இல்லையா? ஆகாஷ் அப்ப அது பேர் ஜெனியா இல்லையா? ஆகாஷ், अबे முதல்ல அவன்கிட்ட பேரே ஆகாஷ் இல்ல. ஆ? கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. சொந்த தங்கச்சி பிள்ளைங்களோட பேரு கூட உனக்கு தெரியல. பைரவனோட பேரோ யூனிஃபார்ம் இருந்ததை பார்த்தேன். அப்ப அது கண்டிப்பா ஒரு பேரா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப அது நிச்சயமா அவரோட பையனோட பேரா தான் இருக்கும்னு யோசிச்சேன். அது அவனோட பையனோட பேர் இல்லைன்ற. அப்ப என்ன சொல்லிருப்பாரு? எங்க அப்பா பேர் கூட ஆகாஷ் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொந்த கதை சொல்லியிருப்பாரு. அது வேற இருந்தாலும் எமோஷன் ஒன்று தானே. शाना है वो। இந்த வாய்க்கு கீழங்கவே வேலைக்கு வாங்கிடலாம். என்னையே கேளு, முதல்ல இருந்து கிளம்பணும். உனக்கு ஒரு வேலை தேவை. வேலை கிடைக்கும். கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நானே உன் நம்பரை பிளாக் பண்ணி ஒய்யா தங்கச்சி குடிச்ச அளவு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிப்பியா? சம்பாதிப்பேன். கமான், தூக்கு போய் பார்த்துட்டேன். ओहो आई थिंक वो राम सेतु वाला कुत्ता भी उसका नहीं है कुछ
நாளை என்ற நம்பிக்கை நாட்டை ஓடும் கனவு மட்டும் எண்ணிக்கை ஓடிக்கிட்டே போகும் கையை பிடிச்சு முன்ன இழுத்து கூட்டிக்கிட்டு போகும் அவன் ஃபுல்லா கல்பா போட்ட தண்ணி அடிச்சு விழுந்தானோ இல்ல தடிக்கு விழுந்தானோ முதல்ல ஆம்புலன்ஸ் போன போடு. ஐயோ சீக்கிரம் அண்ணன் திரை சேர்த்து நீ குச்சிட போகுது. ஹலோ சார் ஆம்புலன்ஸ். என்னமா பிரச்சனை இருக்கு? அவன் என்ன சாகவ போறான்? அந்த அப்பா குணத்தை பத்தி எனக்கு தெரியும் தானே, அமைதியாரு. என்ன பெரிய குணம்? இந்த குணத்தாலதான் இன்னைக்கு எல்லாத்தையும் எழுதிக்க வந்திருக்கிறோம். இது நம்ம பேரே इतने माते सुलेंगे लगता हुआ तब जाएगी इतना पे करके பெரிய வீடா இருக்கும் போல இருக்கே. வீடு மட்டும் இல்லை, இந்த ஏரியா ரொம்ப பெருசு தான். அக்கம் பக்கத்தில் ஒருத்தன் பேசிக்க மாட்டான். இங்கே தான் நமக்கு சேஃபான இடம். எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட நான் பேசுகிறேன், அவங்க கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரங்கிட்ட தான் நம்ம கொஞ்சம் உதவி கொடுப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கும். அவர் என்ன வேலை செய்யணும்? இதே தான் கம்மியாக கேட்டேன். ஒரு வாட்டி 3 வாட்டி. நைஸ் என்ன வேலை செய்யறேன்னு சொல்லவே இல்லை. ஓ, அவரா? அவர் இங்கதான். ஒரு நிமிஷம். நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? என்னோட பொண்ணுதான். ஏதோ சின்ன பிரச்சனை போல. பெருசா இருக்குன்னு பார்த்துருக்கேன். நாம என்ன பேசிட்டு இருந்தோம்? இல்லை, அந்த கேள்வி மறந்துடும். என் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு தானே கேட்டீங்க. அவரு இங்கதான். ப்ளீஸ் போயிட்டு வாங்க. 1 மணிக்கு பால் வருது. இன்னைக்கு போய் புதுசா என்ன வேலை செய்யறாரு கேட்கும் போது என்னென்ன தடங்கள் வரும்னு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கும். போகமே வரும்னு நினைக்கிறேன். சரி உள்ள போவோம். நம்மள உள்ள வர்றாரு. வேற வழி இருக்கா? புதுசா குடி வந்திருக்கீங்களா? நீங்கள்? நாங்க இங்க பக்கத்துலதான் குடியிருக்கோம். இது என் வீட்டுக்காரு. வேலை டைம் வச்சுக்கோ. நான் அப்புறம் வரேன். சரி நீங்க என்ன நடந்தாலும் வைத்தக்கூடாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஊர் தமிழ் கத்துக்கிறதுக்கு சைலண்டா இருக்கும். காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? மூவ் பண்றாங்க. அண்ணாக்கும் காஃபி. எடுத்துட்டு வரேன். இவங்க யார்? இவளா? இவதான் என் பொண்ணு குரல். ஓ, நல்ல வடிவா இருக்கிறாங்க. ஆண்டி வடிவனா? அது ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு தூய தமிழ் சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு? ஓ, ஏன் ஹஸ்பண்டா? அவரு இங்கதான். See, this is what happening. அவரே வந்துட்டாரே. நானே பார்க்க
ओबे तेरी सेफ हाउस बोला था இன்ஸ்பெக்டரா இருக்காரு. இதுக்கு முதல்ல சொல்லக்கூடாது. சின்னதாங்க. தாஸ் தாஸ் கை கொடுக்கும் போது எழுந்திருச்சு கொடுக்கணுங்கிற மரியாதை கூட தெரியாதா? எழுந்திருச்சிருவேன், ஆனால் கிஸ் அடிப்படி ஒன்று अरे इतना पास खड़ा रहेगा तो कैसे खड़ा है சார் உங்க சந்திச்சது மகிழ்ச்சி. எங்க வேலை பார்க்குறீங்க? வேலை தேடிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க கதைச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். என்ன பேசுறது? பேசுறதா? கதைக்கிறது தானே சொன்னீங்க. என்ன பார்க்குறீங்க? நீங்க பேச முதல் வார்த்தையிலே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தமிழ்நாடு இல்லை. நீங்களே சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா? நீங்க எந்த ஊர்ல? நீங்க எல்லாம் கேரளா கரெக்டா? எப்படி சார் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என் காலேஜ் ஃப்ரெண்டும் அவன் ஃபேமிலியும் இப்படிதான் தமிழ்ல பேசிப்பாங்க. அவனுங்க எந்த கப்பல் வந்தாங்களோ தம்பி கியூட்டா இருக்கானே, பேர் என்னப்பா? ஐயோ சரி எந்த பேரு ஜோசப் குருவில்லா जी ये तो नाम बदलते रहता है ഞാനിവിടെ ചിരിയെ പേസു சார் நினைக்கிறேன். இங்க எல்லாம் இருக்க போறீங்க, நம்ம சந்திப்போம். நீங்க கேரளாவா? இல்ல சார், பாலக்காடு. கேரளா இல்லையா? நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. இன்னிலிருந்து நீங்க எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷனாலிட்டி இந்தியா. அதுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். எக்காரணத்தை கொண்டு நீங்க ஸ்ரீலங்கால இருந்து வந்த விஷயத்தை யாருக்குமே சொல்லக்கூடாது. முக்கியமா கீழே இருக்கானே அந்த ராகம் போலீஸ்ட்டு நீங்க பேசவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்க கத்துக்க இல்லைன்னா எங்க சொல்லு பேச மாட்டோம். தேங்க்ஸ் அண்ணா. எதுக்குமா உங்கெல்லாம் இந்த வருஷம் விட்டு நான் பார்க்குறேன். உதவி நம்மளால வேற யாரும் பண்ணலாம். நான் கிளம்புறேன். சரி. அதான் சரி நீங்க ஊட்டிக்கிற பொறுப்பு கிடையாது. எல்லாம் ஆகும் நான் மாட்டாங்க. எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அதை சமைச்சேன் ஒன்னா போட்டேன். stop video right so this was the first scene of tourist family तो start बहुत अमेजिंग मतलब इतना तो समझ में आ गया ऑफ कोर्स कि रेफ्यूजी हैं श्रीलंका से बिकॉज ऑफ द इन्फ्लेशन वो सब उसके लिए वो चेन्नई आए बट आते आते ही पुलिस ने पकड़ा बट वो छोटा बच्चा अमेजिंग मतलब इतना शातिर है वो बहुत ही टैलेंटेड है जगह देके अपने नाम ही बदलते रहता है मतलब उसने ये तक पता कर लिया कि टैटू था उसके पुलिस वाले का या तो बेटा होगा या तो बाप होगा कोई तो इमोशन ही होगा तो अगर वो कर लेता तो उसने कुत्ता बना लिया झूठ क्या? बोल दिया मेरे को गिफ्ट मिला है मतलब बर्थडे amazing पे ये ऐसे बात बहुत कर रहे हैं। बढ़िया दिमाग है उसका वो तो बाद वाले तो, ये कुत्ता कहाँ से लाया इसका नाम जेनी का तेरा नाम आकाश कैसे है तो बहुत ही बढ़िया था और मतलब वो जो छोटा वाला लड़का हो तो बहुत ही ज्यादा होशियार लग रहा है वो सब तो देखते हैं अभी आगे क्या होता अभी है तो पुलिस वाले क्या वो भी एक अलग कैरेक्टर है क्योंकि उसको अपनी पहचान भी छुपानी है कि मैं श्रीलंका से आया हूँ ये पता भी नहीं लगना नहीं पर उसने तो बोल दिया ना केरला उसको भी नहीं हाँ, समझा ठीक है तब भी वो चलो जो उसकी बहन है मतलब वो थोड़ी थोड़ी मतलब लंदन की हाँ, श्रीलंका की dialect अलग रहता है बात थोड़ा, निकल तब जाती है तो उसको थोड़ा होशियार रहना पड़ेगा तो चलो देखते हैं आगे क्या होता है क्या होता है so guys please let us know how did you like this scene in the comment section तब तक के लिए take care guys